எங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் சம்மந்தம் சினிமா. எஸ், பிறந்ததுலேருந்து சினிமாலேயே ஊறி வளர்ந்துருக்கோம். ஃபேமிலியில் எல்லாருமே சினிமாவில் இருக்கோம். சினிமா பார்த்து வளர்ந்துருக்கோம். அதில் நடித்து அதில் வந்து டைரக்ட் பண்ணி எழுதுறதை விட, ப்ரொடியூஸ் பண்ணதை விட சினிமா பார்த்து ரசித்து வாழ்க்கையில் எல்லாமே சினிமான்னு வளர்ந்துருக்கோம். ஸோ அதனால் சினிமாவில் பெஸ்ட் என்டர்டெய்னிங் பீப்புள் அப்படின்னு நமக்கு ஃபேமிலியில் எல்லாருமே சினிமாவில் இருக்கோம். சினிமா பார்த்து வளர்ந்துருக்கோம். அதில் நடித்து அதில் வந்து டைரக்ட் பண்ணி எழுதுறதை விட, ப்ரொடியூஸ் பண்ணதை விட சினிமா பார்த்து ரசித்து வாழ்க்கையில் எல்லாமே சினிமான்னு வளர்ந்துருக்கோம். ஸோ அதனால் சினிமாவில் பெஸ்ட் என்டர்டெய்னிங் பீப்புள் அப்படின்னு நமக்கு கண்ணுக்கு தெரியறது ரொம்ப சுலபமான விஷயம். அடுத்தது சினிமாவில் இருக்கிற மியூசிக். எங்களுக்கெல்லாம் வந்து ரேடியோ ராணிகள்னு பேர். ரேடியோ இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டோம். ஸோ எல்லா பாட்டோட லிரிக்ஸ்லேருந்து அவர் யார் எழுதுனாங்க, அதில் வந்து ஃபர்ஸ்ட் சரணம் எப்படி இருக்கும், ரெண்டாவது சரணம் எப்படி இருக்கும், எது ரெக்கார்டில் இருக்கும், எது ரெக்கார்டில் இருக்காது, எது படத்தில் இருக்கும், படத்தில் இருக்காது, அந்த அளவுக்கு இன்னும் சினிமா பாடல்கள் நமக்குள்ள ஊறி போன விஷயம். ஸோ அந்த இசையை பற்றின அவார்ட்ஸும் தெர் இஸ் நோ பிரச்சனை அட் ஆல். அடுத்தது, நான் நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், நான் வந்து ஒரு அத்லீட்டாக இருந்தேன் ஸ்கூலில் இருக்கும்போது. தமிழ்நாடையே ஒரு கேம்ல ரெப்ரசென்ட் பண்ணேன். எந்த கேம்னு நான் சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்றேன். சொல்லிருங்க மேடம். இப்போ எல்லாருக்கும் சிரிச்சிடும். கோகோ அப்படின்ற டீமோட கேப்டனா இருந்தேன் நான், தமிழ்நாடு டீமோட கேப்டன். பட் அத்லெட்டிக் டீம்லயும் யூ ஒன்ட் பிலீவ் இட், இன் ஹை ஜம்ப் ஐ வாஸ் ஆல் மெட்ராஸ்ல செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன் நான். ஸோ ஐ வாஸ் அன் அத்லீட். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு அவார்ட் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுகமான ஒரு விஷயம். ஏன்னா நாம தவற விட்டதை அவங்க பிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு அவார்ட் கொடுக்கறது இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல். டெலிவிஷன், நாங்க எல்லாருமே சினிமால தொடங்கினாலும் இப்ப எல்லாரும் காலை ஊனி நிக்கிறது வந்து டெலிவிஷன்னால தான். அதுவும் பெண்கள் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு துறை அப்படின்னா அது வந்து டெலிவிஷன் தான். ஸோ ஆணாதிக்கத்தை வந்து சாத்தி போட்ட ஒரு விஷயம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், எவ்வளவு பெரிய ஹீரோ இங்க வந்தாலும் சரி, ராதிகா கிட்டையும், குஷ்பு கிட்டையும், என்கிட்டையும், ரேவதிக்கிட்டையும், ரோஹினிகிட்டையும் ரெமினரேஷன்ல கிட்ட வர முடியாது. நாட் ஜஸ்ட் இன் எங்களோட டிமாண்ட் மட்டும் இல்லை, ஐ திங்க் இட்ஸ் டாமினேட்டட் பை விமென். ஸோ விமென் மென் அந்த டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு ஆத்மார்த்தமாக ரொம்ப பிடிச்ச ஒரு மீடியம் டெலிவிஷன். ஸோ அந்த அவார்ட்ஸையும் நாங்கள் வந்து தரம் பிரித்து பார்க்கறதுல ஒரு பிரச்சனையுமே இருக்காது. எங்களுக்கு பிடிச்ச 4 துறையில் யார் பெஸ்ட்டாக என்டர்டெயின் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது, கரும்பு தின்ன கூலியா, அதனால கரும்பு மாதிரி கடிச்சு சக்கை மாதிரி போட போறோம். ஆனா அவார்ட்ஸ் வந்து பிரமாதமா எல்லாருக்கும் டிசர்விங் பீப்புளுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது. ஸோ நாங்க இங்க ரோஹிணி இருக்காங்க, அவங்களும் ஒரு ஜூரி மெம்பர், நானும் ஒரு ஜூரி மெம்பர், அண்ட் குஷ்பு. எங்களை தவிர லிசி பிரியதர்ஷனும் ஒரு ஜூரி மெம்பர். அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி தான் கல்யாணம் சார் வந்திருக்காரு. ஷீ இஸ் இன் அபுதாபி, வர முடியல. ஆனா நாங்க 4 பேரும் தான் சூஸ் பண்ண போறோம். ஐ திங்க் வில் பி வெரி வெரி ஃபேர். எங்க ஃபேவரட்டிசம் யாருக்குமே இருக்காது, ரொம்ப ஃபேரா தான் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பிக் எஃப்எம்க்கு எங்களுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். பிக் எஃப்எம் is a radio station that really plays Manasu Thotta melodies to the city of Chennai, but we are part of Reliance Broadcast Network Group, and over the last 1 year we have really been celebrating the biggest awards function. This is very unique in the concept because you all would have seen multiple awards blossoming across, but when you really look for people, when you ask people who do they get entertained most, these are the four categories of people which come into their lives. So this is first time ever that on one single platform all the entertainers across genres are going to be felicitated, and we have an excellent jury to support us for the event. So I would thank them for it. And we have got nominations from different parts of Tamil Nadu, and basis that we have a list of around 20 awards right now. The jury is going to select 15 of them, and the remaining 5 are going to be selected by the people of Tamil Nadu themselves. Tamil Entertainment Award சொல்லும்போது, அந்த தமிழ் அவார்ட் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜெனரலி வந்து அவார்ட்ஸ் கொடுக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் people who at times are not deserving also அவங்களுக்கு போயிடும். பட் ஐ திங்க் இந்த அவார்டில் வந்து உண்மையில் the right deserving people அவங்களுக்கு தான் அவார்ட் போகுது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி அவார்ட்ஸ் வந்து கிரிட்டிக்ஸ் அவார்டாக தான் இருக்கு. ஸோ உண்மையில் ஹாஸ்னி மேடம் மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்க சொன்ன மாதிரி, தினா சொன்ன மாதிரி தராசில் வச்சுட்டு இடம் போட்டதுக்கு அப்புறம் தான் யாருக்கும் உண்மையில் அவார்டு போகணும். ஏன்னா ஷீல் வித் ரைட் பர்சன் பிகாஸ் ஷீ இஸ் அ நேஷனல் அவார்ட் வினர். ஸோ நடிப்பை பற்றி அண்ட் யூனோ being involved in different aspects of filmmaking, I think she'll be the right person to decide on that. We are going to follow Hasni, but I'm really glad that these awards are coming up, and it's not only about entertaining people from cinema or television, it's about people entertaining us from different fields. So that is one is very very important aspect, and very nice
aspect to this. So I'm really looking forward to these awards, and I'm glad that I'm on the jury because it definitely makes it feel good to see a smile on the winner's face. Thank you so much. எந்த ஒரு துறையா இருந்தாலும் நம்மளுக்கு ஏன் இந்த துறையில இருக்கோம் அப்படின்னா பணம் மட்டுமே கிடையாது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கைத்தட்டல்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய விருதுகளும் தான் நம்மளை இன்னும் ஊக்குவிக்கிறதும் நம்ம அதுக்காக பாடுபடணும் அப்படின்னு சொல்லியான ஒரு உத்தேஜமும் நம்மளுக்கு உண்டாக்குறதும் இந்த விருதுகள் அப்படின்றது. இந்த விருதுகள் இன்னும் வாங்கவே இல்லை, நிறைய விருதுகள் நானே இன்னும் வாங்கலை. ஆனால் அந்த கொடுக்கக்கூடிய ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஜூரி மெம்பரா என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கு பிக் எஃப்எம்க்கு என்னுடைய நன்றி. மற்றபடி சுஹாசினி அவர்கள் விலாவரியாக எல்லா விஷயங்களையும் பேசியிருக்காங்க. உங்களுக்கு நான் புதுசா ஒன்றும் சொல்ல வேண்டியது ஒன்றும் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயத்த நான் திரும்ப வலியுறுத்துறேன். கரெக்டான நபருக்கு போய் சேரும், எந்த விருதா இருந்தாலும் எந்த துறையா இருந்தாலும் அப்படின்றது. என்னுடைய தயக்கமே அதுவாக தான் இருந்தது. ஏன்னா சீரியல்ஸ் எல்லாம் அதிகமாக பார்க்கறது கிடையாது. பார்க்காத சீரியல்ஸை பற்றி எல்லாம் நான் என்ன சொல்றது அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது. அதுக்காக சீரியல்ஸ் பார்க்க ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நான் இருக்கேன் இப்போ. பட் கண்டிப்பா எந்த வேலையை செஞ்சாலும் செய்வன திருந்து செய் அப்படின்ற மாதிரி தானே அந்த இடத்துல இருந்து தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்றதுனால, மற்றபடி இந்த வாய்ப்படுத்தியதற்கு பிக் எஃப்எம் இருக்கு.